Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.2 third sum பார்க்க போறோம். In the following APs, find the missing terms in the boxes. So, இதெல்லாமே APன்னு கொடுத்துட்டாங்க. So, இதோட common difference சேமா தான் இருக்கும். Find the missing terms. So, இங்க கொஞ்சம் boxes கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். So, APன்னு சொன்னனால first term A, இங்க last term கொடுத்துருக்காங்க. So, first term இது, second term இது, third term இது. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது A to the base 3 ஓட value 26. இப்படி நம்ம எடுத்துக்கணும். First term நம்ம கொடுத்துருப்பாங்க. So இங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கனால ஸோ மொத்தமாவே இந்த ஏபில பாருங்க 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 2 அண்ட் ஏ டு த பேஸ் 3 ஓட வேல்யூ 26. இதை வச்சுட்டு நம்ம காமன் டிஃபரன்ஸ் டி கண்டுபிடிச்சோம்னா இந்த வேல்யூ எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்னெல்லாம் கிவன் பாருங்க, ஏயோட வேல்யூ 2, ஏ டு த பேஸ் 3 ஓட வேல்யூ 26 அண்ட் என்னோட வேல்யூ 3, ஏ டு த பேஸ் 2 ஓட வேல்யூ அண்ட் டி ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட அந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம்னா செகண்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபார்முலா என்னன்னா a to the base n is equal to a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே வரும். இருக்கிறதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. a to the base 3 is equal to 2 plus n ஓட வேல்யூ 3, 3 minus 1 2 into d. a to the base 3 ஓட வேல்யூ 26 is equal to 2 plus 2d. So 26 minus 2 is equal to 2d. So 26 minus 2, 24 is equal to 2d. So 24 divided by 2 is equal to d. So 2 ones are 2, 2 ones are 2, 2 twos are 4. So d ஓட value 12, d ஓட value கிடைச்சிருச்சு. So இனி அந்த a2 ஓட value கண்டுபிடிச்சிடலாம். So a2 is equal to first term common difference add பண்ணணும் is equal to a ஓட value 2 plus d ஓட value 12. So a2 ஓட value 14. So இந்த பாக்ஸ்ல 14 வரும். இதே மாதிரி செகண்ட் ஒன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, ரெண்டு காலி பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏயோட வேல்யூ தெரியாது, என்னெல்லாம் கிவன் A2 செகண்ட் இடத்துல என்ன இருக்கு, A2 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 13. அதே மாதிரி A4 ஓட வேல்யூ இது 1 2 3, இது 4, A4 ஓட வேல்யூ 3. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி A2 அண்ட் A4 இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா இதை ஒரு ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி தான் சால்வ் பண்ணும். ஸோ நம்மளோட ஃபார்முலா AN is equal to A plus N minus 1 into D ல இதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஸோ A2 இருக்கட்டும், A2 எப்படி எழுதலாம், A plus இந்த A plus N minus 1 இருக்கிற இடத்துல 2 minus 1 into D ன்னு எழுதலாம். அதே மாதிரி A to the base 4 எப்படி எழுதலாம், A plus 4 minus 1 into D ன்னு எழுதலாம். plus 2 minus 1 D, இந்த வேல்யூ A plus 4 minus 1 3D. ஸோ இப்போ நமக்கு ரெண்டு equations கிடைச்சிருக்கு. A2 is equal to A plus D and A for 4, A to the base 4 is equal to A plus 3D. ஸோ இப்போ ரெண்டு equations இருக்கு, ரெண்டு unknowns இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இங்க A to the base 2 ஓட வேல்யூ 13 and A to the base 4 ஓட வேல்யூ 3. ஸோ இந்த பிளேசஸ்ல இதை எடுத்து எழுதிடலாம். இப்போ நமக்கு 2 equations ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இங்க பாருங்க 2 equations இருக்கு, A இருக்கு, நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் பிளஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் அண்ட் மைனஸ் இருக்கிற இடத்துல பிளஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ் மைனஸ் இப்போ புதுசா மாத்தின சிம்பிள் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ A minus A கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 13 minus 3 ஓட வேல்யூ 10 is equal to D minus 3D ஓட வேல்யூ minus 2D. ஸோ இதுல இருந்து இப்போ D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா minus 2 is equal to D. 2 ones are 2, 2 5s are 10. ஸோ உங்களுக்கு D ஓட வேல்யூ minus 5 வந்தாச்சு. இனி இந்த D ஓட வேல்யூ ஏதாவது ஒரு equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 13 is equal to A plus D ஓட வேல்யூ minus 5. So 13 plus 5 item is equal to A. So 13 plus 5 is equal to 18. So A ஓட வேல்யூ 18. So இந்த பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ 18 நம்ம கிடைச்சாச்சு. So இந்த தேர்ட் டேர்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு முந்தின டேர்ம் கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணோம்னா இந்த டேர்ம் கிடைச்சிடும். So 13 plus காமன் டிஃபரன்ஸ் என்னது minus 5 is equal to 8. So இந்த A3 ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துருச்சு, 8 வந்தாச்சு. ஸோ இதை இந்த பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த 2 டேர்ம்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ மொத்தமா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு, 1 2 3 4. ஸோ A to the 4 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் N மொத்தமா 4 டேர்ம்ஸ் தான் இருக்கு அண்ட் A ஓட வேல்யூ 5. இவ்வளோ கிவன் நமக்கு. ஸோ இதை எடுத்து எழுதிடலாம். ஸோ A power 4 is equal to நம்ம என்ன எழுதிக்கலாம், A plus N minus 1 into D 3Dன்னு எழுதிக்கலாம். இது ஃபார்முலா, பை ஃபார்முலா வந்துச்சு நமக்கு. இங்க A power 4 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. So 9 1/2 இது எழுதிக்கோங்க is equal to A ஓட வேல்யூ given 5 plus 3D. So இதை simplify பண்ணிடுங்க. 9 2s are 18 plus 1 19/2 is equal to 5 plus 3D. equal to அந்த சைட் கொண்டு வாங்க. So 9/2 minus 5 is equal to 3D. So இப்போ denominator சேமா இருக்கணும், அதனால cross multiply பண்ணலாம். So 19 minus 5 2s are 10 divided by 2
is equal to 3 into D. So 19 minus 10 is equal to 9. So 9 by 2 is equal to 3 into D. So in the 3 இப்போ equal to இந்த side கொண்டு வாங்க. So 9 by 2 into 3 is equal to D. இந்த 3 இங்க வந்திருக்கு. So 3 1s are 3, 3 3s are 9. So D ஓட value 3 by 2 நமக்கு கிடைச்சாச்சு. செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு A2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு A ஓட வேல்யூ பிளஸ் காமன் டிஃபரன்ஸ். ஸோ A ஓட வேல்யூ 5 பிளஸ் காமன் டிஃபரன்ஸ் 3 by 2 பண்ணுங்க. ஸோ டினாமினேட்டர் சேமா கொண்டு வரணும். 5 2s கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10 பிளஸ் 3 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 13 by 2. A2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். A3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு A2க்கு கூட காமன் டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ A2 ஓட வேல்யூ 13 by 2 plus common difference D ஓட value 3 by 2. இப்போ பாருங்க denominator சேமா தான் இருக்கு. So 13 plus 3 16 by 2. 16 by 2 2 1s are 2 2 8s are 16 is equal to 8 னு எழுதலாம். So A2 ஓட value இங்க 13 by 2 and இங்க A3 ஓட value 8 னு நமக்கு கிடைச்சாச்சு.